ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராகி சேமியா. அதில் நான் இன்றைக்கி அனில் பிராண்ட் எடுத்திருக்கேன். அது நல்லாயிருக்கும். இது பேக் பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. இது எப்படி செய்யணும், நீங்கள் அது மாதிரி பண்ணாலே ரொம்ப கரெக்டாக வரும். இல்லாட்டி இந்த ராகி சேமியா ரொம்ப கொலாப்ஸ் ஆயிரும், குழஞ்சிரும், கட்டி கட்டியாயிரும், உங்களுக்கு புலன்னு கிடைக்காது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி போட்டிருந்துச்சுன்னா, பேக் சைடில் தண்ணியில் நீங்கள் 3 நிமிஷம் உப்பு போட்டு ஊற வைக்கணும். அதே மாதிரி ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதை வடிச்சிட்டு 3 நிமிஷத்துக்கு மேலே 4 நிமிஷமாக ஆயிடக்கூடாது. அதை வடிச்சிட்டு இது மாதிரி இட்லி பானையை தண்ணி ஊற்றி ஆல்ரெடி நீங்கள் கொதிக்க வச்சுருக்கணும். கொதிக்க வச்ச தண்ணியில் தான் நீங்கள் வைக்கணும். அப்போ வைக்கும் போது கேஸ் பற்ற வச்சிங்கன்னா அதுவும் கொலாப்ஸ் ஆயிரும், ஒழுங்காக வராது. அதனால் கொதிக்கிற தண்ணியில் இது மாதிரி வச்சு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டான ராகி சேமியா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் டக்குன்னு அதே ஹீட்டில் வைக்காமல் பிளேட்டில் மாற்றிடணும். பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அதை தனித்தனியாக அதை அப்படியே பிரித்து விட்டுருங்க. பிரித்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற விடுங்க. அந்த சூட்லேயே போட்டு ரொம்ப நீங்கள் அதை கிளற வேண்டாம். நான் இன்றைக்கி இதுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் கட்டி வெல்லம் எடுத்துக்கலாம், அதை நுணுக்கிக்கலாம், இல்லை ஒயிட் சுகர் எடுத்துருக்கலாம். அப்புறம் இது மாதிரி துருவின தேங்காய், இதுக்கெலாம் டேஸ்ட்டுக்காக தான், நல்லாயிருக்கும். இது கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த சுகரு, ரெண்டாவது இந்த துருவின தேங்காய், ராகி சேமியா, இந்த மிக்சிங் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டுட்டு அதே ஸ்பூன் வச்சு நல்லா கலரி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான ராகி சேமியா, ஸ்வீட் சேமியா ரெடி ஆயிரும். குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் அந்த தேங்காய், நாட்டு சக்கரை, இந்த ராகி சேமியாலாம் போட்டிருக்கிறதுனால. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி ஸ்லோவாக அது மாதிரி கிளறிவிட்டால் அது உடையாகவும் உடையாது, ரொம்பலாம் கட்டியாக இருக்காது. நம்ம அந்த டைமிங்க்கு வச்சு எடுக்கிறதுனால லைட்டாக அங்கங்கே சின்ன சின்ன கட்டியாக இருக்கும். அந்த ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதுனால அதை கையை வச்சு எடுக்க முடியாது. ஒரு டைமிங்க்கு மேலே அது இதாயிரும், கெட்டுரும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.